தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அனைத்து சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நாம் காணக்கூடிய தலைப்பு 2024ஆம் ஆண்டில் பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்கள் இருக்கும், நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும், எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம எளிமையாக துல்லியமாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மாத பலன்னு பார்க்கும் பொழுது நம்ம சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிரகங்கள் மாதக்கோள்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தில் இருந்து 7ஆம் பாவகத்திற்கு இந்த மாதத்தின் 13ஆம் தேதி அன்று சிறப்பான முறையில் இடம்பெயர்கிறார். அவர் இடம்பெயர்ந்து சனி பகவானுடன் இணைந்து அற்புதமான முறையில் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கின்றார். சிம்மராசி நண்பர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு முயற்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமையும். தன்னுடைய ராசிக்கு அதிபதியே தன்னுடைய ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதே போல இந்த ஒரு காலச்சூழ்நிலையில உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு புதிய ஒரு தெம்பும் ஒரு தைரியமும் பிறக்கும். இதற்கு காரணமாக இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். அதற்கு அடுத்தாற்போல் பாருங்க, 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து 6ஆம் பாவகத்திற்கு இடம்பெயர்கிறார். சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனுடன் இணைந்து இருக்க போகின்றார். இந்த மாதத்தின் 20ஆம் தேதி என்று புதன் பகவான் சூரிய பகவானை விட்டு விலகி 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. மீண்டும் சூரியனுடனே இணைகிறார். அதே போல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், வீரியத்தை கொடுக்கக்கூடியவர், 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை இயக்கக்கூடியவர். இந்த சுக்கிர பகவான் மிக அற்புதமான முறையில் இந்த மாதத்தின் 12ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவகத்திலிருந்து 6ஆம் பாவகத்திற்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய சூரிய பகவானுடன் இணைகிறார். இது ஒரு பொன் பொருள் மண் மனை அப்படிங்கக்கூடிய வளர்ச்சிகளை உங்களுக்கு சரியான முறையில் பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும். அதே போல தொழில் முறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான இடத்துக்கு உங்களை உட்கார வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு மிக அருமையான முறையில் கொடுக்க போகிறார். இதை கடுத்தாற்போல் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு வருடக்கோள்கள் எது போல இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக அருமையான முறையில் சனி பகவான் 7ஆம் பாவகத்தில் அமர்ந்து தங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கின்றார். அதே போல குரு பகவான் 9ஆம் பாவகமாக என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கின்றார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் நிற்கின்றார். கேது பகவான் 2ஆம் பாவகத்தில் நிற்கின்றார். இதை தாண்டி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் பாவகத்தில் இருந்து 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் ராசிக்கு அதிபதியுடன் இணைகின்றார். இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். சூரியனும் செவ்வாயும் இணைவது, சூரியனும் புதனும் இணைவது, சூரியனும் சுக்கிரனும் இணைவது, இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே சிம்மராசி நண்பர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனித்து நின்று செயல்படக்கூடியவங்க, யாருடைய பலத்தையும் நம்பி பயணப்படாதவங்க, தன்னுடைய ஒரு உயர் பதவிகளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமாக விளங்கக்கூடியவங்க. ஒரு பொறுப்பு கிடைச்சா அந்த பொறுப்பா வச்சுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது சிம்மராசின்னு சொல்லலாம். தனக்கு கிடைத்த அந்த பதவி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாதவர்கள், யாருக்காகவும் தவறான பாதையில வழி நடக்காதவங்க. என்னுடைய தொழிலுக்கு ஒரு களங்கம் வரக்கூடாது, என்னுடைய பதவிக்கு ஒரு களங்கம் வரக்கூடாது, என்னால ஒரு சில கெட்ட பேர் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கண்ணியத்தோட ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி நண்பர்கள். இராணுவத்துறையில்,
காவல்துறையில், அதே நேரத்தில் மருத்துவத்துறையில், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில், கலைத்துறையில் நிறைய ஒரு கௌரவமான ஒரு தொழிலில் செய்யக்கூடிய ஒரு சிம்மராசி நண்பர்களை நிறைய பேரை பார்க்கலாம். அதை தாண்டி சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் தனக்கு நிகர் தான் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு செயல்படக்கூடிய ஒரு திறமை உண்டு. உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவியின் பலம் இருந்தாலும் கூட சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தனி கர்வம் இருக்கும். நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, நான் தான் என்னுடைய தொழிலுக்கு ஓனர். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்னை சார்ந்ததேங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்று கர்வமாக செயல்படக்கூடியவங்க சிம்மராசி நண்பர்கள். பெண்களாக பிறந்தாலும் கூட சிம்மராசியில் ஆண்களைப் போல் செயல்படக்கூடியவங்க. அவ்வளவு ஆளுமை திறன் இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் தனித்து ஓராளா இருந்து அந்த நிர்வாகத்தை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவர்களே இந்த சிம்மராசி நண்பர்கள். இவ்வளவு திறமை வாய்ந்த இந்த சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முறையில தடுமாற்றங்கள், பதவியில பிரச்சனை, வேலை வாய்ப்புகள்ல பிரச்சனை, தனக்கு இருந்த ஒரு நல்ல பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆச்சு. ஏதோ ஒரு வகையில தன்னுடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கு வந்தது. இன்னைக்கு ஒரு தொழில் முறையில பலவிதமான ஒரு மாற்றங்களை சந்திச்சு, சரிவுகளை சந்திச்சு, ஒரு நிலை குலைந்து தனக்கு நிகர் தாண்டாங்கிற இடத்துல இருந்து நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு நமக்கு தகுதிக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசக்கூடிய அளவுக்கு தனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் கடந்த காலகட்டங்களில் இருந்தது. காரணம், முயற்சி ஸ்தானங்களில் கேது பகவானும் அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் இருந்தார். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியவர் 5க்குடையவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 9ஆம் பாவகத்தில் இருந்து ஒரு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ராகு பகவானுடைய பிடியில சிக்கி வக்ரத்திலையும் சிக்கி பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. அதே போல இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு சரியான முறையில் இந்த ராகு கேது கிரகங்களுடைய அமைப்பு இல்லாமல் போனதுனால எல்லாமே தவறுதலா போய் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு ஓரத்தில் ஒதுங்கி உட்கார்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்க தான் ஃப்ரண்ட் ரோல், ஒரு ஸ்டேஜ்னா அதுல நீங்க தான் முதன்மை. எந்த இடத்துல போய் நின்னாலும் நீங்க தனித்து நிற்கக்கூடிய ஒரு பவர் இருக்கும். அதனாலதான் 1000 கைகள் மறைத்த போதிலும் ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிற ஒரு சொல்லே உருவானது. எந்த இடத்துல நின்னாலும் நீங்க தனித்து தெரிவிங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒதுங்கி ஒரு ஓரத்துல நிக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள நீங்களே பின்வாங்கி வந்துருவீங்க. மற்றவங்க எல்லாம் உங்களை வந்து நீங்க ஓரமா போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. நம்ம நிலைமை சரியில்லை, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில கொஞ்சம் மனசுக்குள்ள சலனத்தோடையும் கொஞ்சம் சஞ்சலத்தோடையும் போயிட்டு இருக்கிறீங்க. காரணம், பொருளாதார நெருக்கடி. ஏதோ ஒரு வகையில தொழில் செஞ்சாலும் கூட அந்த தொழில சரியான முறையில் ஒரு லாபத்தை கொண்டு வர முடியல, ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியல. தொடர்ந்து முயற்சி பண்றீங்க. இதுவரையும் நீங்க கொண்டு வந்த வாழ்க்கை 20 வருஷம் நான் சரியான முறையில் 30 வருஷம் சரியான முறையில் நான் பாடுபட்டு கொண்டு வந்தேங்க. ஆனால் எல்லாருடைய குருவி சேர்த்துற மாதிரி கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி என்னுடைய தொழிலை வந்து ஒரு நல்ல அந்தஸ்தோடு நடத்திட்டு வந்தேன். ஆனால் இந்த 3 வருஷத்துல 20 வருஷம் உழைச்ச உழைப்பு இந்த 3 வருஷத்துல எல்லாமே இழந்துட்டேன். இன்னைக்கு என் கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலை குலைஞ்சு வந்திருக்கிறீங்க. வளர்ச்சி பாருங்க படிப்படியா வந்தது, ஆனா வீழ்ச்சி குறுகிய காலகட்டத்திலேயே வந்தது. 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சு நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வரத்துக்கு. ஆனா வீழ்ச்சின்னு வரத்துக்கு கரெக்டா 1 வருஷம் 2 வருஷத்துலயே எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க. அப்போ எவ்வளவு வேகமாக வளர்ந்தீங்களோ அதை விட அதிவேகமாக உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்திச்சிட்டீங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சனி பகவானுடைய இணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான முறையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய முயற்சிகளை தொழில் ரீதியை கையாளுவீங்க. நீங்க எந்த இடத்துல முதன்மைத்தனத்துல இருந்தீங்களோ அதே அந்த முதன்மை தரம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியான மாற்றங்களை சந்திச்சு ஒரு சில வளர்ச்சிகளை கொண்டு வந்துடுவீங்க. அது எவ்ரிஒன் எந்த துறையாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மளிகை கடையில் இருந்து ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்டு, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, இல்லை ஒரு நகைக்கடை, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினி ஃபீல்டு, ஒரு கலைத்துறை, இசைத்துறை, காவல்துறை, உயர் பதவிகள் இருக்கக்கூடிய ஒரு துறை, அரசியல் துறை, எவ்ரிஒன் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கான ஃப்ரண்ட் ரோல்ல நீங்க வந்து உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து உருவாக்கும். கடந்த வருட காலகட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டீங்க.
ஆனால் வளர்ச்சி இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கான கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கும், உங்களுடைய வளர்ச்சிகள் மேலோங்கும். அதே போல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள்ல நிறைய பேர் தேடி ஏன்னா வேண்டாம், தொழிலே வேண்டாங்கிற மாதிரி உத்தியோகத்தை விட்டுட்டு சரியான முறையில் எங்கேயாவது வெளியில போயிடலாமா அப்படின்னு நினைச்சவங்க அதிகம். அதை தாண்டி வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கிறவங்க அதிகம். இப்போ உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இல்லை, அதே போல சரியான முறையில வேலை வாய்ப்புகளும் அமையல, அமைஞ்ச வேலையிலையும் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறீங்க. சரியான முறையில் இந்த கம்பெனிலேருந்து வேற கம்பெனிக்கு மாறலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம், அல்லது நமக்கு தொழிலே வேண்டான்னு வெளியில் வந்துடலாமாங்கிற ஒரு குழப்பம். அதே நேரத்தில் நமக்கு அந்த உயர் பதவிகள் போகிறதுல தடங்கள், ஊதிய உயர்வுகளில் தடங்கள், இப்படி நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பதவி உயர்வுகள் கட்டாயம் உங்களுக்கு பலப்படும். நிறைய இதில் சிக்கல் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் யாருன்னா அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு தான் பெரிய லெவலில் நெருக்கடிகள் இருக்கும். உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் தெளிவாக செய்யவே விட மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களை மட்டம் தட்டியே வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க, நல்ல ஒரு அறிவுபூர்வமாக யோசிப்பீங்க, ஒரு 4 நாள் செய்கிற வேலையை 2 நாளில் செய்கிற மாதிரி ஒரு சில ஷார்ட்கட் ரூட் கண்டுபிடிப்பீங்க, ஒரு நிர்வாகத்தை சரியான முறையில் ஒரு வழி நடத்துவீங்க. எல்லா திறமை இருந்தாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கொஞ்சம் ஓரமாக போங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மட்டம் தட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உங்களை மேலே வர விடாமல் தடுத்திருப்பாங்க, உங்களை சுதந்திரமா செயல்பட விடாமல் இப்போ தடுத்துட்டு இருப்பாங்க. கட்டாயம் அவங்க உங்களுடைய இடத்துல இருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு, இல்லை நீங்க அவங்கள விட்டுட்டு வேற இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இடமாற்றங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏதாவது ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க விரும்பிய இடத்துக்கு பதவி மாற்றங்கள், பணி இடமாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதை தாண்டி திருமண உறவுகள் ஏதோ ஒரு வகையில திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அமையாமையே போயிட்டு இருக்கு. கணவன் மனைவியா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு அந்த வயசாயும் கூட அந்த வாய்ப்புகள் இன்னும் அமையாம போயிட்டு இருக்கு. அப்படிங்கக்கூடிய சிம்மராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை சரியான முறையில் உங்க ராசிக்கு இருக்கு. அதே நேரத்தில் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையும் இருக்கு. 7ஆம் இடத்திற்குரிய கலஸ்தர ஸ்தானாதிபதியும் உங்களை பார்க்கிறாரு, குரு பகவானும் உங்களை பார்க்கிறார். ஆக இந்த 2 கிரகங்கள் அமைய பெறும் பொழுது உங்களுக்கான ஒரு சுபகாரியத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். நல்ல முறையில ஒரு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். இல்லை இதுவரையும் நாங்கள் வரனே பார்க்கலைங்க, இப்போதான் பார்க்கலாமான்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த தருணத்துல திருமண முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க, அதை பலப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டு. குரு பார்வை இருக்கு. அதே போல திருமணம் ஆன உறவுகள்ல ஏகப்பட்ட சிக்கல். சிம்மராசி இப்போ சந்திக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டகச்சனி. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்துல நமக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு விதத்துல ஒரு சில குடும்ப உறவுகளுக்குள்ள சங்கடங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், நீங்க சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு சில மனக்கசப்புகள், அல்லது கணவனும் மனைவியும் இணைந்து செயல்பட்டாலும் கூட சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. எங்கேயோ இருந்து ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோன் பேசி முடிச்ச உடனே வீட்டில் பெருசாக பூகம்பம் வெடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு சில சந்தேகங்களை கூட உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மேலே மனைவிக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, மனைவி மேலே கணவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை கொடுத்து குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு சில சிக்கலை உருவாக்கின ஒரு காலகட்டம் கடந்த காலகட்டம். இந்த நேரத்தில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய களங்கங்கள் விலகும். அதே போல குடும்ப உறவுகள் பலப்படும். கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு புரிதல் உருவாகும். கட்டாயம் உங்க வாழ்க்கையில குடும்ப உறவுகளை பலப்படுத்திக்குவீங்க. இதை தாண்டி ஒரு வழக்குகள் சந்திச்சிட்டு இருக்கிறங்க, வாழ்க்கையே வேண்டாங்கிற மாதிரி டைவர்ஸுக்கெல்லாம் போயிருச்சு, இதுக்கு மேல எங்களுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும். உங்களை ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். பிரிந்த வாழ்க்கை மீண்டும் இணையறக்கூடிய வாய்ப்பும் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அதே நேரத்தில் நிரந்தரமா பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு.
இந்த ஒரு தருணத்துல மறுதாரம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறங்க, எங்களுக்கு மூத்த தாரம் தான் செட் ஆகல, இரண்டாம் திருமணத்துக்காவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியுமா, கிடைக்குமா அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இரண்டாம் திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி புத்திர பாக்கிய வளர்ச்சிகள் கிடைக்குமா? நிறைய பேருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இல்லை. சமீப காலகட்டமாக இந்த ஒரு 2 வருஷ காலகட்டத்துக்குள்ள புதுமண தம்பதிகளாக இருந்தால் திருமண உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொடுத்து தாம்பத்திய உறவுல ஒரு சில சிக்கலை உருவாக்கியிருக்கும். அதே போல மீண்டும் ஒரு சந்தோஷமான உறவு முறை இருந்தாலும் கூட கருத்தரிச்சு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கருச்சிதைவுகள் கொடுத்துருக்கும். அபாசன் ஆகிட்டே போயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது அந்த கருவே கூடி வர மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நாங்களும் வைத்தியம் பார்த்துட்டே இருக்கிறோம், எங்களுக்கு சரியான முறையில் அமையல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த புத்திர ரீதியான தடங்கல்கள் விலகும். ஏன்னா குரு பகவான் ராகு பகவானோட பின்னப்பட்டு இருந்தார். அதனால புத்திர காரகரும் புத்திர ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு குரு பகவானே. இந்த சிம்மராசிக்கு மட்டும்தான் இந்த ஒரு சிறப்பம்சம் இருக்கு. உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் எப்படி ஒரு பலம் சேர்க்கின்றாரோ உங்களுக்கு, அதே போல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு பகவான். இது மிகப்பெரிய ஒரு பலம். இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2 கிரகங்கள் மட்டும் பலகீனம் அடையவே கூடாது. யாருன்னா குரு பகவானும் பிளஸ் சூரிய பகவானும் பலகீனம் அடையக்கூடாது. அப்ப இந்த குரு பகவான் பலகீனம் அடைஞ்சதுனால புத்திர பாக்கியத்துல ஒரு சில தடங்கள். இந்த குரு பகவான் இப்ப தனித்து இருக்கிறாரு, 5ஆம் பாவகத்தை 9ஆம் பார்வையால பார்க்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் பலப்படும். அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, குழந்தைகள் இருக்கு, ஆனா அவங்களுக்கான வளர்ச்சிகள் சரியில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இயல்பான குணம் உண்டு. இதுல சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு அதிகப்படியாக குழந்தைங்க மேல அக்கறை இருக்கும். ஏன்னா சிம்ம ராசி சூரிய பகவான் அப்பாவுடைய ராசி, அப்பாவுடைய கிரகம். ஆக இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு தன்னுடைய குழந்தைங்க மேல தனிப்பற்று பாசம் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, குழந்தைங்க சண்டை போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு தெளிவே இருக்காது. சார் எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது, என் பெரிய பொண்ணு இப்படி பேசிட்டா, என் சின்ன பையன் இப்படி பேசிட்டான், என் குழந்தைங்கள என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆயிருவீங்க, ரொம்பவும் மன உளைச்சல் ஆயிருவீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி வந்தா கூட உங்களால் தாங்கிக்க முடியாது, அவ்வளவு குழந்தைங்களை நேசிப்பீங்க. அப்படியேப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்க வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில தடுமாற்றத்தை கொடுத்தது, ஒரு சில வளர்ச்சிகள் தடை கொடுத்தது, கல்வியில அவங்களுக்கு ஒரு சில தடங்கள் உருவாச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திருமண உறவுகளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கை அமையலைங்கிற ஒரு குழப்பம், இல்லை அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது ஆனா அவங்க வாழ்க்கை சரியா இல்லைங்கிற ஒரு பதட்டம், இது எல்லாமே இருந்தது. கண்டிப்பா குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் சரியாக இந்த நேரத்தில் பயணப்படும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய பரிபூர்ண அனைத்து விதமான ஒரு சுக பலன்களும் இந்த நேரத்தில் கிடைக்கும். அதை தாண்டி அரசியல் துறையில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிம்ம ராசினா நம்ம என்ன சொன்ன மாதிரி உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்க அதிகம் பேர், இதில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்லாம் இருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்த அந்த சின்ன சின்ன ஒரு தடைகள் விலகும், அரசியலில் கால் பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய ஒரு தலைமையிலிருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2024ஆம் ஆண்டுல பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமையும். அதை தாண்டி கல்வியில மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும். தன்னுடைய ராசிக்கு அதிபதியும் புதன் பகவானும் கல்வி ஸ்தானாதிபதியும் 2 கிரகங்களும் சேர்றாங்க. புதன் பகவான் 6ஆம் இடத்துல போய் சேர்றாரு. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளையும் ஒரு மாற்றத்தையும் சூரியனும் புதனும் இணைந்து கொடுக்க போறாங்க. ஆக கல்வியில பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சிம்மராசி நண்பர்களே, இந்த தருணத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்காலேன்னு பார்த்துக்கணும். ஏன்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பலன்கள் உங்களுக்கு கோச்சாரப்படி கிடைத்தாலும் கூட நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, இல்லை எங்களுக்கு நீங்க சொல்றது மாறுபட்டு இருக்கு, நீங்க சொல்றது நல்லா சொல்றீங்க ஆனா எங்களுக்கு அதுக்கான பலன்கள் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கமெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடிப்படை காரணம் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கலாம், திசா புத்திகளா இருக்கலாம், அல்லது கிரகங்களுடைய அமைப்புகளா இருக்கலாம். இந்த நேரத்துல இந்த சுப பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க உங்க ஜாதகத்துல சுப திசைகளும் நடக்கணும். அப்படி உங்க ஜாதகத்துல நீங்க துல்லியமா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க
கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. திசாபுத்திகள் சாதகமாக இல்லைன்னா இந்த சுப பலன்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு விடாது. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில திருமணம், வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, இடம் மாற்றங்கள், பணியில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, மனை அமையக்கூடிய ஒரு தருணம் எல்லாமே இருக்கு. இது எந்தெந்த காலகட்டத்தில் அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கான ஜாதகத்தை நீங்க சீர்தூக்கி பார்த்துக்குவாங்க. சிம்மராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்துல அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.